தாய் வீடு பிப்ரவரி 2024. ஷகீதா. எழுதியவர் ஆனா கந்தசாமி. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ஷகீதா. அவளை எனக்கு பிடித்திருந்தது. அது சராசரிக்கு மிஞ்சின பிடிப்பு. அவளை மட்டுமன்றில்லை, வகுப்பில் படிக்கும் பல பெட்டிகள் இந்த லிஸ்டில் இருந்தார்கள். இருந்தாலும் ஷகீதா தான் துருத்தி கொண்டு முதல் வரியில் குந்தினாள். இதன் காரண காரியங்களை புரிந்து கொள்ள பல கூப்பிடு தூரங்களை தாண்டியாக வேண்டும். கூப்பிடு தூரத்துக்கென்ன வரையறுக்கப்பட்ட எல்லைகளின் அலகு இன்று வரை இன்னதுதான் என்றில்லை. இந்த எல்லை பற்றிய அவரவர் அனுமானங்களுக்கு எந்த தடையோ குறுக்கீடோ இல்லை. வீட்டில் எனக்கு அம்மாதான் எல்லாமே. ஐயா வெலிங்டன் தியேட்டர் அருகாக உள்ள கார் திருத்தும் கம்பெனியில் ஒரு மெக்கானிக். இதுக்கு படிப்பறிவு பெருசா தேவையில்லை. அங்கங்க கையை விடும்போது கவனமாக இருக்க வேண்டும். அவர் பிராக்கு பார்த்து கொண்டு இயந்திரத்துக்குள் கையை விட வலக்கை பெருவிரலில் பாதியை இயந்திரம் விழுங்கிக் கொண்டது. இன்ன பல காரணிகளால் நான் மட்டும் வட்டியும் முதலுமாய் அவர் பார்வை வலைக்குள் சிக்கும் போதெல்லாம் புத்தகமும் கையுமாக வாழச் சபிக்கப்பட்டேன். வீட்டிலிருந்து ஆசறுதியாக நடந்தால் அதிகப்படியாக 5 நிமிட தூரத்தில் தான் பள்ளி. அந்த பள்ளிக்கூட படிகளில் பயத்தோடும் மூத்திரம் சொட்டும் அவசரத்தோடும் நான் மாணவனாக அவதாரம் எடுத்த நேரம். வெளுத்த நேஷனலும் வேட்டியும் 3 அடி பிரம்புமாய் நவீன டைனசோர்கள் ஆசிரியர்களாக ஆட்சி செலுத்திய இருண்ட காலம் அது. சுப்பிரமணிய மாஸ்டரும் சவாதி பிள்ளை வாத்தியாரும் கொய்யகம் வச்ச சீலையும் வாழைப்பூ கணியத்தில் கொண்டையுமாய் பிரம்போடு தெரியும் ஞானம் டீச்சரும் இரவில் நான் குரட்டை விட்டு நித்திரையில் ஆள்கின்ற போது தலைமாட்டில் அரைவட்டத்தில் இருந்து கொண்டு பயமுறுத்துவார்கள். என்னோடு கருப்பு சிவப்பு இரண்டும் கலந்த நிறத்தில் என பல பெட்டிகள் படித்தாலும் என்ற கனவில ஒருத்தியின் தலை நீட்டுவதில்லை. சொன்னால் என்ன, குறிப்பா குணமணி மீது எனக்கொரு இது இருந்தது. இந்த இதுவை காதலென அபிப்பிராயப்பட்டால் சத்தியமாய் நீங்கள் இந்த காலத்து ஆள். அது வேறொரு சகாப்தம். உங்கள் மூச்சு காற்றில் கூட காதல் என்ற தீண்டத்தகாத சொல் தட்டுப்பட்டால் கல்லூரியில் கடவுள் வாழ்த்து பாடும் காலை பிரார்த்தனையின் முடிவில் அதிபர் 1.5 முழ பிரம்போடு மேடேறுவார். 2 கைகளையும் மாத்தி மாத்தி நீட்டி வாங்கிய அடிகளால் கையை உதறி ஆசுவாசப்பட்ட நேர இடைவேளையில் முதுகில் குண்டியில் என விளாசி எடுப்பார். எதற்காக தண்டனை என்பது நாகரிகம் கருதி அறிவிக்கப்படுவதில்லை. அவரவர் ஊகத்திற்கு விடப்படும். ஏதோ பெட்டியலோடு சம்பந்தப்பட்ட விவகாரம் என்று பொது அறிவுடையோருக்கு புரியும். கலவன் பாடசாலைகளில் இதை யாரும் பெரிதுபடுத்துவதில்லை. போதாக்குறைக்கு படிப்பிலும் நீங்கள் அப்படி இப்படி என்றால் போச்சு. பெக்கட் போரில் தீக்கொள்ளிய சொருகின மாதிரி கல்லூரியை விட்டு நீக்கும் நிலை வரைக்கும் நீளும். பெத்து போட்ட பாவத்திற்கு கொஞ்ச நாட்களுக்கு மூக்கச் சிந்தி முகட்டை பார்த்து விடுப்பு கேட்க வந்த அண்டை அயல் நரத்தலைகளை வெட்டியோடி பல திருக்கீஸ் வேலைகள் செய்து முத்தாய்ப்பாக ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு அப்பனே முருகாவில் சாந்தி காண்பார்கள் தாய்மார். இந்த பெருமூச்சு மட்டும் இல்லையென்றால் பல சின்னஞ்சிறுசுகள் தாயத்தின் நிகழாய் தெருவிலே அலைஞ்சிருக்கும். குணமணியை பற்றி சொல்லலாம் என்று தொடங்க கன இடைச்சொருகல்கள் வந்துட்டது. இந்த குணமணி இருக்கிறாவில்லோ, அவன் நல்ல சிவப்பு. அவன் தகப்பன் கேரள பார்ப்பன தோம்பை சேர்ந்தவர் என்று ஒரு கிசுகிசுப்பு வகுப்புக்குள் உண்டு. கேரள பெண்கள் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், வடிவுதான். அதிலும் பிராமணாடி என்பதால் இவள் பல படிகள் தூக்கல். என்ற தோள் மட்டத்திற்கு கீழேதான் உயரம். உள்ளங்கையில வைத்து ஒத்தி கொள்ளலாம் போல கண்ணுக்குள் நெஞ்சுக்குள் கணக்கற்ற வண்ணத்து பூச்சிகள் சிறகடிக்கும். ஒவ்வொரு இரவும் படுக்கப் போகும் முன் அவளின் நினைவுகளின் ஆக்கினைகளோடும்
ஆராதிப்புகளோடும் கண்ணயர்வேன். காலையில் அம்மா போர்வியை இழுத்து எழுப்பும் போது உடம்பு அடித்து முறித்து போட்டது போல் இருக்கும். ஆனால் என் கனவில் அந்த பாவி பெட்ட மட்டும் என்றுமே தலை நீட்டியதில்லை. இந்த 2 வாத்திமாரும் அழகான வாத்திச்சியும் என் கனவுகளில் என்ன பொடியா சேதி என குசலம் விசாரிப்பது மட்டும் தொடர்கிறது. நித்திரையில் அடிக்கடி திடுக்கிடுகிறான், புசத்துறான் என்று சாந்தையர் மடத்து பண்டாரம் கொடுக்கும் மந்திரிச்ச வீபூதிய படுக்கப் போகும் முன் என் நெற்றியில் பூசுவது அம்மாவிற்கு வாலாயமாய் போயிற்று. பிள்ளையின் திடுக்காட்டம் நின்று போனதென்னமோ உண்மை. அதற்கு வீபூதியை காரணமாக்குவது அபாண்டம். நான் வாத்திமாரையும் வாத்திச்சியையும் கனவு வெளியிலிருந்து வெளியேற்ற சொந்த புத்தியில் ஓர் உபாயத்தை கண்டுபிடிச்சேன். அது நல்லாவே வேலை செய்தது. எனக்கு பிடிச்ச 5-6 பெட்டிகளை வரிசை மாற்ற சேர்மான வரிசைகளில் வரச் செய்து கதைத்து பகடிவிட்டு சச்சரவு பண்ணி நகக்குறிபடாமல் லேசாக கிள்ளி சல்லாபங்கள் செய்து அலுத்து களைத்து போய் இமைகளை மூடினால் காற்றால் அள்ளுண்ட மழை மேகமாய் கனவுகள் தொலைந்து போகும். இதனால் மேற்படி மூவரும் தங்களின் வருகையை நிறுத்தினார்களா என்றால் இல்லை, வருகிறார்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் கனவுகளில் அவர்களுக்கு வேலை இல்லை என்பதால் பெருமூச்சுக்களோடு திரும்பி போய்விடுகிறார்கள். இந்த வயசிலும் ஞானம் டீச்சர் வடிவுதான். சாதுவாகச் சுண்டினாலே சொக்கு ரத்தம் கண்டிச்சு வக்கும். சுப்பிரமணியத்தார் கிட்டத்தட்ட பனிமூப்பு எல்லைக்கோட்டின் மில்லிமீட்டர் அலகுக்குள் நிற்பவர். வகுப்பில் பாட நேரத்தின் பாதியை குரட்டையில் கழிப்பவர் சவாதி பிள்ளை மாஸ்டர். கருங்கல்லு சிலையின் மேல் சாத்துப்படி சுமத்தியது போன்ற தோற்றம். வெள்ளையை நிறமென்று சொன்னால் அந்த கலரில் நேஷனல். கழுத்தைச் சுற்றி கோதுமை பசையில் முக்கி அக்கினி பெட்டியால் அமுக்கி எடுத்த உத்தரீகம். மூக்கின் நிமிர்ந்த நேர்கோட்டில் நெற்றியின் மத்தியில் 50% கணியத்தில் குங்கும பொட்டு. பொட்டின் நடுவில் மங்கலமாய் சந்தனக்கீறல். வாத்தியார் கைப்பிரம்பே இந்த பெடிபெட்டியள உள்ளங்கையில வைத்து நசுக்கி ஊதித்தள்ள கை வந்த நிவாரணி என்ற பிடிவாதமான கொள்கை கொண்டவர். இவருக்கும் ஞானம் டீச்சருக்கும் இடையேயான ரசாயனத்தை மத்திய வேளையில் பானும் பாலும் தரும் ஊழியர்கள் வரை தெரிந்திருந்தும் யாரும் மூச்சு விடுவதில்லை. இதனை வாத்தியார் மேலுள்ள மரியாதை என்றும் கொள்ளலாம். அவர் கைப்பிரம்பின் வீச்சில் முதுகுத்தோல் உரிக்கும் பௌதீகம் என்றும் சொல்லலாம். பள்ளிக்கூடத்தில் இவர்கள் அங்கால இஞ்சால பார்த்து கதைப்பதும் கொடுப்புக்குள் சிரிப்பை அடக்குவதும் எங்களுக்கு தெரியாதென்ற நினைப்பு. இந்த சிரிப்பும் கலகலப்பும் வித்தியாசமானது, நீலம் பூசியது. சவாதி பிள்ளை வாத்தியார நான் கணக்கில் எடுக்கிறதே இல்லை. ஆனால் டீச்சர் மீது எப்போதுமே ஈர்ப்புண்டு. சாதாரணமாக பூசி மெழுகி சிவந்த கன்னங்களின் மேல் கதுப்புகள் ஆப்பிள் கணியத்தில் கதகதக்கும். ஒரு கடி கடித்து வைக்கலாம் போல் சொண்டுக்குள் எச்சியோரும். இந்த வயசிலேயே காதலையும் காமத்தையும் வாத்தியாரும் டீச்சரும் என் எண்ணங்களில் வண்ணக்கோலங்கள் போட்டதால் பெண்கள் மீது என் வாஞ்சை சில பல கிலோக்கள் தூக்கல் இருந்தது. அகர முதல எழுத்துக்களையும் உலகத்திற்கு கர்த்தா யாவர் என்ற விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் சைவ வினாவிடையில் ஐயந்திரிபர பாடமாக்கிய அறிவோடு கல்லூரிக்கு என்னை புலம்பெயர்க்கும் முனைப்புகள் வீட்டில் தொடங்கின. ஒரு கலவன் பாடசாலையில் என்னை சேர்ப்பதற்கு அம்மாவுக்கு துண்டற விருப்பமில்லை. அக்கம்பக்கத்து அக்காமாரோடு எனக்கு இருந்த அந்யோன்யம் ஒரு காரணமாக இருந்திருக்கும். அத்தோடு என் சிநேகிதன் அழகரத்தினத்துக்கு பத்மா என்ற பெயரில் ஒரு சகோதரி உண்டு. மாநிறம் கொண்டவள். உதடுகள் கொஞ்சம் வீங்கியது போல் தடித்திருக்கும். அது குறையில்லை. அதுதான் அவள் முகத்திலேயே எடுப்பு. கணித வகுப்பில் சிநேகிதனின் தங்கச்சி என்று அவளுக்கு ஒரு அற்ப உதவி செய்ய போக வேதாளம் என் இடுப்பில் தொட்டிக்கொண்டது. நடந்தது இதுதான். கணித வகுப்பில் நடராசா மாஸ்டர் எனக்கு விடை தெரிந்த அவளுக்கு தெரியாத கேள்வியை அவளை நோக்கி கேட்டது
என் குற்றமில்லை. நான் வாயை உறிஞ்சியபடி வலக்கையை உயர்த்தி ஆட்ட பெருவிரல் உள்மடங்கி 4 விரல்கள் மட்டும் விரிந்து நின்றதும் சத்தியமா உள்நோக்கத்தோடுதான். கேள்வியின் விடையும் தசமங்களில் தங்காமல் ஈரிரண்டில் முற்றுப்பெற அந்த மூதேவி வச்சகன் அசைக்காமல் உயர்த்திய என் கையையே பார்த்து கொண்டு 4 என்று கூவ அதை கவனிக்காத செவிட்டு நடராசா வார்த்தி பெருவிரல் மடக்கிய என் 4 விரல்களை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டார். விளைவு, வகுப்பு முடியும் வரை எல்லோர் முன்னாலும் முழங்காலில் நிறுத்தப்பட்டேன். இனி மாஸ்டர் என்று இந்த மனுஷனை கூப்பிடப்படாது. கள்ள பாத்தி. இந்த பரிசுகேடு என் வீடு வரை சிறகடிக்க அம்மா இவன பெட்டியல் இல்லாத பொட்டல் வழிக்கு துரத்திவிடும் பின்முடிவுக்கு வந்தார்கள். பத்மாவின் சகோதரன் அழகரத்தினத்தின் கைகளை காலாய் நினைச்சு பிடிச்சு வீட்டை இழுத்து போய் இதெல்லாம் படுபோய் என்று மெய் பேச வைத்து என் தலையை காப்பாற்ற நான் பட்ட பாட்ட தாளம் தறை ஏன் எந்த சொறி நாயும் பட்டிருக்காது. பெட்டையின் சகோதரனே ஆஜாராகி என்னை தாங்கி பிடித்த காரணத்தால் இன்றும் என் தலை கழுத்துல தொங்குது. நான் சேர நினைத்த கலவன் பாடசாலை வீட்டுக்கு கிட்டவாயும் மத்தியான சாப்பாட்டுக்கு வந்து போகக்கூடிய அடைப்பு எல்லைக்குள் இருந்தது என்பது மட்டும் இல்லை, கண் சிமிட்டல்களுக்கு முகம் சுளிக்காத கொடுப்புக்குள் குதர்க்கிய புன்னகையை தவணை முறையில் பூ இதழ்களாய் தூவி செல்லும் தாவணிகளும் அங்கு இருந்தார்கள் என்பதும் ஓர் உபகாரணி. அந்த பாடசாலையில் பல தரப்பட்ட சமூகத்தாரும் முக்கியமாக முஸ்லிம்களும் படித்தார்கள். அது முஸ்லிம்களுக்கென்று தனியான கல்லூரிகள் கட்டப்படாத காலம். அந்த 19ஆம் நூற்றாண்டு அரை கிணறை கடந்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருந்த நினைவில் நிற்காத ஓர் ஆண்டு. எங்கள் பள்ளிக்கூடத்தின் பிரதான மண்டபத்தில் 10ஆம் வகுப்பிலிருந்து சர்வகலாசாலை புதுமுக வகுப்பு வரை தனி மேசையும் சாய்ந்திருக்க கதரையுமாக வகுப்புகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தன. இடம் வலமாய் பக்கத்தில் இருப்பவர்கள் சிநேகத்தோடு இயல்பாயிருப்பதை வாத்திமார் அறவே வெறுத்தார்கள். 9ஆம் வகுப்பு வரை இயற்கையோடு இயைந்த வாழ்வு. எரிக்கும் வெயிலிலும் சன்னமான குளிர்காற்று வியர்வையை ஆற்றும். தென்னையும் விரித்த கைகளை பக்கவாட்டில் சேர்த்தாற்போல் அகலமான கடும் பச்சை இலைகள் கொண்ட தேக்கு மரங்களும் ஆங்காங்கே நிற்பதால் மழையும் வெயிலும் எமக்கு ஒன்றுதான். தடுப்புச் சுவர்கள் இல்லாததால் தூவானம் வகுப்பறைகளுக்குள்ளும் நுழைந்து பாடம் படிக்கும். அதுவும் ஒரு வகை சுகந்தான். 8ஆம் 9ஆம் வகுப்புகளைப் போல 6-7 பேருக்கு மேல் கட்டிப்பிடிக்காத குறையாக ஒரே வாங்க தேய்க்காமல் இப்படி இருப்பது கொழும்பு கோச்சியில் ஜன்னலோர இருக்கை கிடைத்த புழுகத்துக்கு நிகராக இருந்தது. மண்டபத்தை சமச்சீராக பிரித்து நடுவில் 10ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை ஆசுவாசமாய் வரிசையில் நின்று சிவபுராணத்தின் 96 வரிகளையும் சொல்லி முடிப்பதற்கு காலை பிரார்த்தனை என்று பெயர். முஸ்லிம் மாணவர்களை கூட்டமாக ஒரு தொப்பி வச்ச இமாம் நூலக பக்கமாக அழைத்துச் செல்வார். அந்த அணியில் பெண்கள் இருந்ததாக நினைவில் இல்லை. எல்லா வகுப்புகளிலும் குறைந்தது 40 கலவன்கள். இந்த எண்ணிக்கை 50ஐ தாண்டாது. வலப்பக்க நுழைவாசலோடு தொடங்கும் 10A என இலக்கமிட்ட வகுப்பு எங்களுடையது. 2ஆம் வரிசையின் தொடக்க புள்ளியாக தாவணிகள் பளிச்சிடும் பார்வை எல்லைக்குள் அடியேன். முதல் வரிசையும் பின்வரிசையும் அனாதி காலம் தொட்டு சபிக்கப்பட்ட பிரதேசங்கள். முதல் வரிசையில் வாழும் உயிரினங்கள் தும்மல், செருமல், மூக்கு உறிஞ்சுதல், மேசகதறிய நகர்த்தி சரசரத்தல் போன்ற விலத்தப்பட்ட செயல்களில் ஈடுபட முடியா பாவப்பட்டதுகள். கடைசி வரிசை ஆண்கள் நின்ற சீர் நெடுமாறன்கள். ஏதேதோ கசரத்து பயிற்சியல் எடுத்து கை மசில்ஸை உருண்டியாக திரள வைத்து அடிக்கடி கைச்சட்டியை தடத்தி மசில்ஸுக்கு மசாஜ் செய்தபடி மற்றவர்களை அடங்கா பெருமிதத்தோடு பார்ப்பார்கள். பெட்டையலும் நல்ல தடிச்சியல். வழியில போற இதுகளை பிடிச்சு வெனியனுக்குள்ள வைக்கக்கூடிய மூலகட்ட மனுஷ தீவன்கள் எதுவும் எங்கட வகுப்புல இல்லை. எங்களில் யாரும் மருந்துக்கு கூட அங்கால் பக்கமாக திரும்புவதில்லை. டாப்பு தயாரிக்கும் வகுப்பு ஆசிரியரோ அல்லது கல்லூரி தலைமையோ
இந்த வரிசை மாற்றம் சேர்மானங்களுக்கு பொறுப்பில்லை. இது தானா சேர்ந்த கூட்டம். ஒரே மாதிரியான சிட்டைகள் கொண்ட பறவைகள் எப்போதும் ஒன்றாகவே சுத்தும். பெண்கள் தனியாகத்தான் இருந்தார்கள். வலப்பக்கம் பொடியலும் நடுவில் தேவி டீச்சர் நடந்து செல்லக்கூடிய குச்சொழுங்கையும் இடதுசாரிகளாக பின்னல் ஜடைகளுமாக செழித்திருந்தது எங்கள் வகுப்பு. ஏ பிரிவில் படிப்பவர்கள் வடிகட்டி தேர்வு செய்யப்பட்ட புத்திசாலிகள் என்ற பட்டியலுக்குள் அடங்குபவர்கள். மற்ற 4 பிரிவுகளும் கொஞ்சம் அங்காலே இங்காலே என்ற நிரூபணமாகாத நம்பிக்கை. ஏ பிரிவில் நானும் வலப்பக்க வரிசையின் 3ஆம் மாணவனாக இருக்க ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு சத்தியமாய் எனது கல்வித் திறமை காரணமில்லை. அப்பப்போ நடைபெறும் பேச்சு போட்டிகளில் நான் முன்னணியில் வருவதுண்டு. அதுவும் கூட ஒரு காரணியாக இருக்கலாம். கதை திசை மாறுகிறது. உண்மையில் நான் சொல்ல வந்தது ஷகீதாவை பற்றித்தான். நான் ஒன்றும் படிப்பிற்கு முன்னுரிமை கொடுக்கும் பரதேசிகளின் பட்டியலைச் சேர்ந்தவன் அல்ல. படிச்சால்தான் வாழ்க்கையில உச்சத்துக்கு வரலாமென்ற அழிச்சாட்டியங்கள் எனக்கில்லை. பாட புத்தகங்களை உரை போட்டு பளிச்சென்று பத்திரப்படுத்தி வைத்திருப்பதே பரீட்சை சனியனை நினைத்த பயத்தால்தான். காங்கேசன்துறை ரோட்டிலேயே பல புத்தக கடைகள் உண்டு. பள்ளிக்கூட புத்தகங்கள் விற்கும் கடைகள் நிறைய. நான் அடிக்கடி போக்குவரத்து செய்யும் கடைகள் 2. பாந்தல் நடையாக 10 நிமிடங்களில் போகக்கூடியது பாலசிங்கம் கடைதான். எங்கள் பக்கத்தில் மூக்குப்பொடிக்கு இந்த கடை பிரசித்தம். குமுதம், கல்கி, கல்கண்டு வகையறாக்கள் இங்கு கிடைக்கும். குமுதத்தில் பூசப்பட்ட குனேக்கா அத்தரின் சுகந்தம் மூக்குப்பொடியின் நாத்தத்தை முடக்கி போடும். ஒரு பொடியன் பேப்பர்கள் புத்தகங்களை தவறாமல் சைக்கிளில் வீட்டுக்கே கொண்டு வந்து நான் அலையும் சிரமங்களை குறைத்தான். உண்மையில் எனக்கு தேவையான புத்தகங்கள் தமிழ் பண்ணையில் தான் கிடைக்கும். இது முட்டாசு கடை சந்தியிலே இருந்தது. டவுனுக்குள்ள பூபாலசிங்கம் புத்தக சாலை என்ற பிரபல்யமான கடையும் உண்டு. சகல புத்தகங்களும் இங்கு நடைக்கட்டும் தொலைவில் கிடைப்பதால் எனக்கு டவுனுக்கு அலையும் தொல்லை இல்லை. தமிழ் பண்ணை கடைக்காரர் இளவயசு, திமுககாரர், எம்ஜிஆர் ரசிகர். சிவாஜியை பற்றி பேச்செடுத்தால் நாகரிக சிரிப்போடு நகர்ந்து விடுவார். நல்ல மனுஷன். கலைஞர் கதைவசனம் எழுதிய மனோகரா படம் தயாரிப்பில் இருந்த சமயம் சிவாஜியும் தெலுங்கு நடிகை கிரிஜாவும் ஊஞ்சலில் ஆடி சிங்கார பைங்கிளியே பேசுவுக்கு உதடுகளை அசைத்து மகாஜனங்களை உடலரிக்கச் செய்யும் அட்டை பளபளப்போடு ஒரு வாராந்தரியை ஒதுக்கி போட்டிருந்தார். தலையை நெட்டி நான் பார்க்க செத்த எலிய 2 விரல்களால் தூக்கி எறிவது போல் என் கையில் திணித்து, கொண்டு போங்கோ, காசொண்டும் தர வேண்டாம் என்று புன்னகைத்தார். நான் நாலட்டும் வெளித்தெரிய நன்றி சொன்னபோது சனி பகவான் கலகலத்து சிரித்திருப்பார். பெட்டியல் வாயை பொத்திக் கொண்டு கிசுகிசுத்தாலும் விழித்துக் கொள்ளும் என் செவிப்புலன் இன்று குரட்டையில் இருந்ததால் சத்தியமாய் எனக்கு அந்த நக்கல் நகைப்பு மனத்தில் ஏறவில்லை. தேவி டீச்சர் வகுப்பில் இல்லை. தலைமை ஆசிரியரன் அறைக்கு போயிருந்தார். கடவுளே, ஆற்ற தலை அங்க உருளுதோ. நான் பண்ணையார் தந்த புத்தகத்தை விரித்து மடிமேல் வைத்து வாசிக்கத் தொடங்கினேன். என்னத்தான் சொன்னாலும் கருணாநிதி இந்த தமிழ்தான். மூழ்கிப் போனேன். உச்சந்தலையில் உஷ்ண காற்று அடிப்பது போன்ற பிரமை. தலைய நிமித்த பக்கத்தில் பிடம் போட தேவி டீச்சர். அவ பேசவோ அடிக்கவோ இல்லை. புத்தகத்தை பிடுங்கி சிவாஜி கிரிஜா ஜோடிகளை உதட்டு சுழிப்போடு ரசித்து கொண்டே தனது இருக்கையை நோக்கி நகர்ந்தார். இன்றைக்கு முழுவியலன் சரியில்லை. மண்டகப்படி நிச்சயம். அது வகுப்பிலும் நடக்கலாம். தலைமை ஆசிரியர் அறையிலும் மரங்கேறலாம். விதியே விதியே என்றெண்ணி என்ன செய்ய நினைத்தாய்? சிவாஜியையும் கிரிஜாவையும் வகுப்பின் முன்னால் தூக்கி பிடித்தார். எல்லா தலைகளும் என் இருக்கையை நோக்கி குவிந்தன. பிள்ளைகளே, இதுகளை படிச்சா பள்ளி படிப்பு எப்படி ஏறும்? உவனுக்கு சிநேகிதர் மேரண்டு சுத்தி இருக்கிற நீங்களாவது சொல்லி திருத்துங்கோவன். இனி ஒவ்வொருத்தனும், இடை மச்சான், இந்த புத்தகத்தை தாடா
என்று கெஞ்ச போறாங்க. எப்படி வெட்டி ஓடுவதென மனசு முனகிய போது இடைவேளையில் வெளியே போக வந்த ஷகீதா தயக்கத்தோடு என்னை நோக்கி வந்தாள். இணக்கமான இதழ் விரிப்போடு, அந்த புஸ்தகத்தை ஒருக்கா தாரீங்களா? இன்னைக்கு பார்த்துட்டு மறுக்கா தாரன் என்றாள். அவளின் தமிழ் உச்சரிப்பு சிதறி கிடக்கும் புது கவிதை வரிகளில் ஏற்படும் லைப்பை போல ஒரு மன நிமிட்டலை தந்தது. இவள் வலிய வந்து கதைத்தது ஆச்சரியம் கலந்த புழுக்கத்தையும் புழுகத்தையும் தந்தது. புத்தகக் கடைக்காரர் செத்த எலியைப் போல் 2 விரலால் ஒதுக்கி வைத்த உதவாக்கரை புத்தகம் கல்லூரி புகழ் பெற்றதுப்படி? ஷகீதா இவ்வளவு நாளும் பத்தோடியொண்டா அத்தோட இன்னும் உண்டா கண்ணிலப்பட்டவள்தான். குணமணியின் ஜபத்தில் இருந்த காரணத்தால் மற்ற பெட்டிகள் என் குவியத்தில் இல்லை. ஒரு பகுதி தெரியுமோ, குணமணிக்கு இதுகளை பற்றி ஒரு அசுமாத்தமும் தெரியாது. பாடப்புத்தகமும் படுக்கையுமாக இருப்பவள் அவள். எல்லா பாடங்களிலும் 90களில் விழுக்காடு. 100 போட எங்கட வாத்தியலுக்கு மெனம் வராது. விரல்களில சரணவாதம். அது சரி, இந்த புத்தக கதை அரை மணித்தியாலத்தில் வகுப்புகளுக்கெல்லாம் பரவி இருக்கிறதே, அது எப்படி? கையளவு உலகமடா கந்தா. நான் அங்காலிங்கால பார்த்து புத்தகத்தை சுருட்ட அதை பிடுங்கி கைப்பைக்குள் சுருகினவள் தேங்க்ஸ் என்று பூச்சிய டெசிபல்ஸில் மூடிய உதடுகளுள் முணுமுணுத்தாள். திரும்பி போகும்போது அவளது பின்னழகை கூச்சமில்லாமல் பார்க்க முடிந்தது. எவ்வித நெளிவோ தளர்வோ தள்ளாட்டமோ தலை காட்டாத நிமிர்ந்த நீர்நடை. பிரிஷ்டத்தில் குண்டுமணி அளவுக்கு கூட தேவையில்லா சதைத்துறுத்தல் இல்லை. இழுத்து பூட்டிய வீணையின் தந்திகள் போல் இறுகிய மெலிந்த உடல்வாகு. குணமணி நீங்களாக கண்ணில படுறங்கட பெட்டிகள் பொதுவாய் பிரிஷ்டபாரம் கூடியதுகள். ஷகீதாவின் தோற்றத்தை அல்லாவின் பலகால தொழுகை அழகுபடுத்துகிறது போல. பல பெண் சகோதரிகளுக்குள் ஷகீதா கடைக்குட்டி. காக்கா நானாக்கள் இல்லை. இது கொஞ்சம் ஆறுதலான விஷயம். கண்ணாதட்டி ரோட்டில 2 மாடியில் உயர்ந்திருக்கும் நகை மாளிகை அவளது வாப்பாவுக்கு சொந்தம். இந்த தகவல்கள் யாவும் என் முஸ்லிம் கூட்டாளிகளோடு அப்பாவிய போல் பேச்சோடு பேச்சா நான் போட்டு வாங்கினது. அவள் எங்கடிகளுக்கு நடுவில பச்சதின்னி மாங்காயாய் தனித்துவமாத்திருந்தாள். கன்னத்தில் கிள்ளி எடுக்க ஒரு சுட்டிகை சதையும் இல்லை. ஆனாலும் அவள் வடிவு. சில குறுக்குவெட்டு கோணங்களில் பார்த்தால் கன்ன எலும்புகள் துருத்திக் கொண்டிருப்பது போல் தோன்றும். என்றாலும் அவள் அழகு. அடுத்த நாள் தாவணியை விலத்தி சுருட்டிய புத்தகத்தை என்னிடம் தந்தபோது, இதிலே என்ன பிள்ளையாயிருக்கி? ராத்திரி உம்மா வாப்பாவுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சு பார்த்தேன். ஒன்றும் புதுசா காண இல்லை. தேவி டீச்சர் உங்களை ஏன் அந்த வாங்கினா? வண்ணத்தி பூச்சியின் சிட்டைகளைப் போல் படபடக்கும் அவள் இமைகளை ரசித்தபடியே, அவவுக்கு என்னிலே ஒரு இது என்று வச்சுக்கொள்ளுமன் என்றன். அவள் சுண்டிய முகத்துடன், இது அண்டா என்று தொடர்ந்து பேசத் தயங்கினாள். சொற்களை தேடுகிறாள். உடல் மொழியில் தடுமாற்றம் தெரிந்தது. கொஞ்சம் விட்டு பிடிப்போம் என்று, இதுவுக்கு கணக்கு அர்த்தங்கள் இருக்கு என்றேன். உதட்டை ஈரலித்த வண்ணம், எங்க 1-2 சொல்லுங்களேன் என்றாள். அவள் இமைகளின் படபடப்பு இயற்கையாயில்லை. கண்ணில் படுகின்ற இவள் அங்கங்கள் ஒவ்வொன்றிலும் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியா வடிவு பிணைந்திருந்தது. எனது மெனோட்டத்தில் சுணங்கி நிற்க நேரமில்லை. பேய்த்தனமாக நான் சொன்ன அந்த இதுவுக்கு ஒரு அர்த்தமாவது சொல்லி துளிய வேண்டாமா? கொஞ்சம் செருமி தொண்டியை சீர் செய்து கொண்டேன். அவ என்னை அடியோட வெறுக்கிறாண்டும் அர்த்தம் கொள்ளலாம். சிலவேளை விரும்பவும் செய்யலாம் தானே. சீ, அவ உங்களோட டீச்சர் இல்லே. உங்க உச்சியில சைத்தான் பூந்திருக்கு. ஷகீதா முகத்திற்கு போலி கோபம் கூட பொருந்தி வரையில்லை.
இதற்குள் சுற்றி வர மாணவ சந்தடிகள் வரவே, ஆளுகள் வாரானுகள் மறுக்க கதைப்பம் என்றவள் நின்ற சிலமனே வெளி தெரியாமல் விலகினாள். அடுத்த சந்திப்பின் போது நானே அவள் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தேன். ஏன் என்ன சைத்தானன் பேசின நீங்கள்? அப்படி என்னத்த பிள்ளையா பேசினன்? டீச்சர் நம்மட குரு இல்லையா? அவங்கள எப்படி உங்களை விரும்புறதுன்னு சொல்லுவீங்க? ஹே அல்லா, ஹராம். எனக்கு இப்ப கொஞ்சம் பிடிபட்டது. இவளது அரேபிய தமிழ் அகராதியில் விருப்பம் என்றால் காதல் என ஓதப்பட்டுள்ளது. விருப்பம் என்பதன் விளக்கத்தை இயல்பாகவும், காதலை தயக்கத்தோடும் தடுமாற்றத்தோடும் உள்ளுடல் ஈரலித்தும் சொல்லி முடிப்பதற்குள் நெற்றியில் துளிர்த்த வியர்வை மேற்புருவத்தை நினைத்தது. வெளியே குடை விரிக்கும் பின்மாலை மைமல். திறந்திருந்த ஜன்னல்களினூடே புகுந்த சாரல் வகுப்பை நிரப்பியது. வகுப்பில் டீச்சர் இல்லாததும் மற்றவர்கள் மதிய உணவை உண்ட அரை மயக்கத்தில் இருந்ததும் எனக்குள் துணிவை துளிர்க்க வைத்தது. நெடு நாட்களாக அவளை கேட்க நினைத்ததை கேட்டேன். ஷக்கி, நீங்க யாரையும் காதலிச்சதே இல்லையா? அவள் கோபப்படுவாள் என்று நினைத்தேன். சிலவேளை தன்னை மறந்து ஹிஸ்டீரியாத்தனம் பண்ணும் நிகழ்தலும் அதிகம். என்னமோ ஒரு அசட்டு துணிவு கேட்டுவிட்டேன். அவள் வலக்கையை இடுப்பில் வைத்துக்கொண்டு அமைதியாக என் கண்களை உற்று நோக்கினாள். எங்கட சமூகத்திலேயே காதல் என்ற வார்த்தை விலக்கப்பட்ட உண்டு. அது ஹராம். ஆதாம் ஏவாள் கதை உங்களுக்கும் தெரியும் தானே? ஆனா எது விலக்கப்பட்டதோ அதை சுத்தித்தானே நம்ம உடம்பும் மனசும் அலையுது. இப்படி இவளால், அதுவும் ஒரு குமர்பெட்டையால், அதிகம் பரிச்சயமாகாத ஒருவனோடு மனம் திறந்து பேச முடியுது. தவிரவும் இவர்களின் சமூகத்து பெண்களுக்கு சந்திரமதியின் தாலியைப் போல் பிறர் கண்களுக்கு தெரியாத கண்ணடக்கமும் உண்டு. கொஞ்சம் நிதானித்து குளிர்காற்றை உள்ளிழுத்தாள். வலக்கையால் கன்னத்தை சொறிந்தாள். நெசத்து சொன்னா நான் காதலிக்க வீட்டில் அனுமதிக்க மாட்டாங்கன்றதால மற்றவங்கள் காதலுக்கு உதவியாயிருக்க விரும்புகிறேன். அதால நானே காதலிப்பது போல ஒரு ஒரு வசனத்தை முடிக்க பொருத்தமான சொல்லை தேடினாள். அது அவளுக்கு கிடைக்கவில்லை. இது பிழையென்று நினைக்கிறீங்களா? அப்பாடா, சொல்ல வந்தது எப்படியோ சொல்லிவிட்டேன் என்ற மகிழ்வு அவள் கண்களில் தெரிந்தது. நல்ல சுவையான சந்தர்ப்பத்தில் நான் பேசாமடந்தியாய் மிலாந்தக்கூடாது. யாராவது தாய் தகப்பனிட்ட அனுமதி வாங்கி காதலிச்சதுக்கு ஒரு உதாரணம் காட்ட முடியுமே? அவள் மௌனித்து நின்றாள். தலையை உரிச்சரித்து எங்கிருந்தோ வரும் ஒலியை காதில் வாங்குவது போன்ற பாவனை. எனது செருமல் ஒலி கேட்டு பார்வையை என் பக்கம் திருப்பி, என்ற உலகம் ரொம்பவும் சின்னது. என்ற வீட்டுக்காரங்களை விடுத்து பிறத்தியாளா உங்களோட தான் நெருக்கமா பழகிறேன். எனக்கு கண்கள் ஈரலித்தன. அவள் புதிதாய் பூப்படைந்த மங்கியாய் பொலிந்து தெரிந்தாள். கீழுதட்டை மேல்வாய் அரிசி பெற்களால் கடித்தபடி தலையை உரிச்சரித்து கண்களின் மேல்மடல் கிறக்கத்தில் துடிக்க வர்ணிக்க என்னிடம் வார்த்தைகள் இல்லை. உங்களோட வந்து வந்து நெடுகவும் கதைக்கிறேனே, இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது? தயங்கினேன். என்ன பதிலை சொல்வது? சந்தோஷமாயிருக்கு. உன்னை எப்பவும் எனக்கு பக்கத்திலேயே வச்சிருக்க ஆசையா இருக்கு. இப்படி சொல்லலாமா? வார்த்தைகள் மனசுக்குள் இழுத்து கூட்டின. எடியை பாதகத்தி, நான் உன்னை காதலிக்கிறேன் அடி. உரத்து கத்த வேண்டும் போல் இருந்தது. அவள் மனசை கிளர்த்தும் புன்னகையோடு என் எச்சில் வார்த்தைகளுக்காக காத்திருந்தாள். நீடிக்கும் என் மௌனம் அவள் பொறுமையை தளர்த்தது. சரி, நானே கொஞ்சம் வெக்கிக்காம சொல்றேனே.
உங்களோட பேசிக்க என்னோட மனசு காத்திலே அசைஞ்சு கொண்டிறங்குற பஞ்ச போல லேசாகிறது. தொடர்ந்து பேச முடியாமல் கைகளை பிசைந்தாள். இவளால் கவித்துவமாயும் கதைக்க முடியுதே. பாரசீக மண்ணல்லவா? உமர் கயாம் போன்ற உன்னத கவிஞர்கள் பாடி பாடி உரமூட்டிய மனிதமல்லவா? நான் இமைக்காமல் அவள் கண்களையே பார்த்து உறைந்து நிற்க, ஒரு பெருமூச்சோடு அந்த சந்தர்ப்பத்திற்கு ஒவ்வாத ஒரு கேள்வியை கிசுகிசுத்தாள். நீங்க மெய்யாவை குணாவை விரும்புறீங்க இல்லையா? காதோடுதான் நான் பேசுவேன் என்ற சினிமா பாடல் உங்கள் நினைவில் இருந்தால் இறை மட்டிக் கொள்ளுங்கள். அவள் தொனியில் எழுந்த உள்ளுணர்வின் ஏக்கம் என்னை சூழ்ந்த எண்ண முகில்களை விலத்தி நிமிர வைத்தது. ஐயையோ, அதெல்லாம் சரி வராது. அவள் ஐயர்பட்ட வேற சாதி. அவள் தோற்றம் இப்போது தீவிரமாய் மாறியது. ஓ, உங்களோட ஆளுகளுக்கு சாதி என்றொரு சைத்தானும் இருக்கில்லே? ஹே அல்லா, எங்கடைய ஆக்களுக்கு அப்படி ஏதும் இல்லை. ஏதோ தன் தலையை குறிவைத்த பானம் தொப்பியை தட்டிச் சென்றது போல ஆசுவாசம். அப்ப அவளை நீங்க விரும்புறதா கதைச்சாங்களே? இந்த கதைகள் எல்லாம் எதுக்கு கேட்குறீங்க? பிரின்சிபல் வேற பிரம்பும் கையுமா இரும்பு கம்பியை விழுங்கின மாதிரி விரைச்சு கொண்டு தெரிகிறார். உங்களுக்கு என்ன மெரமண்டியா? நான் கேட்கறது என்னன்னு தெரிய இல்லையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இது செருப்படியை விட கேவலம். நியாயப்படி நான் கோபப்பட்டிருக்க வேண்டும். படவில்லை. ஏன் சுத்தி வளைப்பான்? நீங்க இப்ப எவளையாவது நேசிக்கிறீங்களா? என்ன பதிலை சொல்லலாம்? கலர் கண்ட இடமெல்லாம் எனக்கு காதல் என்பதா? மலர் விட்டு மலர் தாவி மகரந்தம் கடத்தும் தேனுண்ணா வண்டு நான் என்பதா? அல்லது இப்ப உன்னைத்தான், உன்னை மட்டும்தான் விரும்புகிறேன் என்ற உண்மையை சொல்லவா? இல்லை இல்லை, நான் ஒருத்தியையும் விரும்ப இல்லை. உன்னை மட்டும்தான். நான் பேசிக்கொண்டிருக்கும் போதே விரைவாக நெருங்கி வந்து என் கைகளை பற்றி கொண்டாள். நடுங்கிய விரல்களுக்கு அவள் உள்ளங்கைகள் கம்பளி போர்வையானது. அதிலிருந்து மீண்ட என் இரு கைகள் அவளை சுற்றி வளைத்து சிறைப்பிடித்து என் மார்போடு இறுக அணைத்துக் கொண்டது. ஷகீதா 65 ஆண்டுகள் தாண்டியும் நரைத்து போகத் தெரியாத நினைவுகளின் ஆழத்தில் அதே உருவத்தோடு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். நன்றி.